கலாத்தியர் 3:26, 27, 28. கவனிங்க. கிறிஸ்துக்குள்ள வந்து ஒரு கம்பெனி போயிருக்கோம். ஹலோ, ஒரு கம்பெனி போயிருக்கோம், வேலை செய்யறதுக்கு போயிருக்கீங்க. ஓனரோ மேஸ்திரியோ மேனேஜரோ என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். உங்க விருப்பமா செய்யறதுக்கு அந்த கம்பெனிக்கு நீங்க தேவையில்லை. அவங்க சொல்றபடி கேட்டு அதை புரிஞ்சு சில நேரத்தில் உணர்ந்து செயல்படணும். மற்றவங்களுக்கு கேட்டு பக்கத்தில் எடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம பொறுமையாக பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழக்கத்தில் ஸ்பீடு வரும், அந்த வேகம் வரும். அதுபோல் தேவன் சொல்லும்போது கவனிங்க. இது உங்கள் குடும்பத்திற்கு பரலோகத்திற்கு போவதற்கு 2 காரியத்திற்கும் நல்லது. 3வது, இந்த உலகத்தில் உள்ளவர்களை குறித்து தெரிந்து கொண்டும் நாம் வாழ முடியும். தேவனுடைய ஆலோசனையினால, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையினால இவ்வளோ காரியம் இருக்கு. நிறைய பேர் அன்றைக்கி வந்து உட்காந்துட்டோம், ஏதோ பாட்டு போடுறாங்க. எனக்கு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நான் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியணும். சும்மா ஏதோ பார்த்தா என்ன வச்சுருக்கு பார்க்கலாம், என்ன வச்சுருப்போம், ஆண்டோடைய வார்த்தை தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்போ தான் நமக்கு பயனாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, நான் வேலைக்கு வந்துட்டேன், கம்பெனியில் வாட்ச்மேன் இருப்பார், மேனேஜர், வணக்கம் சார், குட் மார்னிங் சார், நமஸ்காரம் சார், ரைட், ஓகே. நீ போனவொடனே என்ன பண்ணுவேன், இப்போ தண்ணி குடிப்பேன், பாத்ரூம் போயிட்டு வரீங்க, ரைட், இதெல்லாம் ஓகே. வந்தவொடனே என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்தார் என்ன சொன்னார், நேற்று நான் போயிட்டு நான் வேலை செய்யலை, ஐயோ சத்தம் போட்டார், கோயம்பேடு மாட்டேன், நேற்று பண்ண காரியம். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக செய்யணும். சும்மா நான் ஏதோ பண்ணிருந்தாங்க, ஏமா என்ன பண்ணுறீங்க நீங்கள், நேற்று ஏதோ பண்ணிட்டீங்க, இன்னைக்கு பண்ணுற வெக்கமாகிடும். சரி வேணாம், அந்த கம்பெனி நம்மளுக்கு கம்பெனியே வேணாம், வேலை செய்ய தெரியல, சொல்றது கேட்டு தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ள முடியல, இந்த கம்பெனி வேணாம். அந்த மாதிரி நம்ம இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த கம்பெனி வேணாம், இந்த கம்பெனி வேணாம், இந்த ஏன் அவங்களுக்கு செய்ய தகுதி இல்லை. நான் நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன். என்னை அப்படியே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சார் ஸ்கூல் படிக்கிறியா, எதுக்கு நீ வந்து முதல்ல கிளம்பு. அவன் 100 ரூபா கொண்டு வந்து என்கிட்ட இன்னும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து போ ஸ்கூல் போ, லீவில் வந்தோம் சார், ரைட் போ. ஸ்கூல் படிக்கிறவங்களும் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எத்தனை பேர் தரமாக இருக்கிறோம். நான் நிறைய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேங்க. ஸ்டீல் ஃபேக்ட்ரி மிஷினில் வந்து ஹைட்ராலிக் மிஷினும் ஓட்டுவேன். நான் ஸ்டீலில் வேலை செய்யணும்னு சொல்கிறேன். பவர் மிஷினும் தெரியும் எனக்கு. டிஃபின் கேரியர் ஃபுல்லாகவே நான் செட் பண்ணி அதை ட்ரிம்மிங் பண்ணி செட் பண்ணி விடும். ஒரு கேரியர் அது 3, 4, 5, 4 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த கேரியரை போட்டு அப்படி தட்டினா ஓப்பன் ஆகக்கூடாது, அது டைட்டில் நிற்கணும். அந்த மாதிரிலாம் வேலை கற்றுருக்கு, அந்த மாதிரிலாம் வேலை எனக்கு தெரியும். அப்போ எந்த வேலையில நான் எப்படி இருப்பேன், கவனமாக இருப்பேன். அதை செஞ்ச அப்படியே கரெக்டாக வரணும். எவ்வளோ வேலைங்க, ஆண்டவருடைய கிருபை நான் அதுதான் சொல்லுவேன். அவர் கொடுத்த ஞானம் புத்தி அறிவினான்.